இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த புதிய நாளை காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நெகேமியா 8:10 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று திருமறை சொல்லுகிறது. The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமக்கு பலன். அன்பான குடும்பத்தின் மக்களை, இந்த உலகத்துல நம் பலன் எது? நமக்கு நாம் எதை குறித்து பெருமை பாராட்டுகிறோம்? எது நமக்கு பலனாய் அமைகிறது? ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல நிறைய டிவியில ஆடு வருது, இது சாப்பிட்டா உனக்கு பலன், இது ஏற்றுக்கொண்டா உனக்கு பலன், இந்த மருந்து அவனுக்கு நீ யூஸ் பண்ணா உனக்கு பலன், இதை நீ உட்கொண்டால் உனக்கு புது பலன். பல காரியங்கள் நம்மை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம் உள்ளத்துல ஆண்டவர் இருக்கும்போது, நம் உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கும்போது, நம்மையே அறியாதபடி ஒரு புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு புது பலனாய் அமைய போகிறது. எனவே தான் பக்தன் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் வாழ்ந்திருப்பதே நமக்கு பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். அன்பான குடும்பத்து மக்களே, நமக்கு பலன் இந்த கர்த்தரோடு கூட இருக்கிறோம் என்பதுதான். இன்று நமக்கு பலன் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவதுதான். இன்னைக்கு ஆண்டவர் மட்டும் நம்மோடு கூட இருந்துட்டார்னா, அவருடைய கிருபைக்குள்ளாக நாம் வாழ்ந்து விட்டோமானால் அதுவே நமக்கு மிகப்பெரிய பலனாய் மாறிவிடும். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய பலத்தை ஆண்டவர் தருவார். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் மேற்கொண்டு செல்லக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கோலியாத் மிகப்பெரிய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். தாவீதோ சாதாரண ஒரு மேய்ப்பன். ஆனால் கர்த்தருக்குள் அவன் இருந்ததுனால மிகப்பெரிய பலனை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த அந்நியன் என்னுடைய தேவனுடைய நாமத்தை தூஷிக்க இவனால் முடியாது, நான் தைரியத்தோடு எதிர்கொள்வேன் என்று புது பலன் பெற்றான். இன்னைக்கு நம்ம கூட கர்த்தருக்குள் நம்ம இருந்துட்டோம் சொன்னா, கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி கர்த்தரோடு கூட நம்ம இருந்துட்டோம் சொன்னா அதுவே நமக்கு பலன். எல்லாவற்றையும் தாண்டி செல்வோம். எத்தனையோ கோலியாத் நமக்கு முன்னால வந்தாலும் கூட தாண்டி செல்லக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கவலைப்படாதிருங்கள். இந்த காலை நேரத்துல கர்த்தருக்குள் நாம் இருப்போம், அதுவே நமக்கு புது பலனாய் அமையும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதே எங்களுக்கு பலன் என்று அறிக்கிறோமேப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் கூட இருக்கிறதே பலனாய் மாறட்டும். பலவீனங்கள் எல்லாம் நீக்கி சமாதானத்தை தந்து உயர்த்தி வைக்க வேண்டுமாட்டோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.